Hello everyone, this is Anjana from SAN English Academy. நம்ம வீடியோஸ்ல ரெகுலரா UGTRB ஓட previous year question paper analysis பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44. இந்த கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் வந்து டே சீரீஸ். நீங்க வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்கன்னா சீரீஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அண்ட் அதே போல இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கும். நீங்க வேணுன்ற கொஸ்டினோட அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 44. The Thane of Cawdor began a dismal conflict till that Bellona's bridegroom lagged in proof. Who is referred to as Bellona's bridegroom? Options: Option A Duncan, Option B Malcolm, Option C Macbeth, Option D Donald Bain. So first இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் பார்த்துடலாம். இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C Macbeth. இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது எந்த ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. UGTRB இங்கிலீஷ் சிலபஸ்ல யூனிட் 3ல டீடைல்டு ஸ்டடியான மேக்பெத் அப்படின்ற பிளேல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பெலோனாஸ் பிரைட் க்ரூம் அப்படின்ற டேர்ம் வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்றதான் இந்த கொஸ்டின். இதோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கோட், அதாவது the Thane of Cawdor began a dismal conflict till that Bellona's bridegroom lagged in proof அப்படின்ற கோட்டை யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா Thane of Ross. ஆக்ட் 1 சீன் 2ல அந்த தேன் ஆஃப் கார்டரை வந்து மேக்பெத் வந்து ஒரு வார்ல ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் மேக்பெத்துக்கு வந்து அந்த டைட்டில் வரும், த தேன் ஆஃப் கார்டர் அப்படின்னு சொல்லி. அந்த தேன் ஆஃப் கார்டர் அப்படின்றவர் ஏன் வார் பண்ணியிருப்பாரு மேக்பெத் அப்படின்னா, அந்த தேன் ஆஃப் கார்டர்ன்றவர் வந்து ஒரு ட்ரெய்டரா மாறி இருப்பாரு. ட்ரெய்டர் இன் த சென்ஸ் தன்னோட சொந்த நாட்டுக்கே துரோகம் செய்யற மாதிரி, தன்னோட நாட்டுக்கு விசுவாசம் இல்லாம நடந்துக்கிறது தான் ட்ரெய்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ தேன் ஆஃப் கார்டரை வந்து வார்ல மேக்பெத் வந்து ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் மேக்பெத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் கிடைச்சிருக்கும், த தேன் ஆஃப் கார்டர் அப்படின்னு சொல்லி. இதுல தேன் ஆஃப் ராஸ் ஏன் வந்து மேக்பெத்தை வந்து பெலோனாஸ் பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த பெலோனாஸ் பிரைட் க்ரூம் அப்படின்றது ஒரு மெட்டாஃபர். இந்த மெட்டாஃபர் எதை குறிக்குது அப்படின்னா ரோமன் காடஸ். பெலோனான்றவங்க வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ரோமன் காடஸ். எதுக்கு காடஸ் அப்படின்னா வாரோட கடவுளா இவங்க வந்து வழிபடுறாங்க. பெலோனா அப்படின்ற காட் வந்து எதெல்லாம் குறிப்பாங்க அப்படின்னா ரா, டிஸ்ட்ரக்டிவ், பிளட் தர்ஸ்டி நேச்சர் ஆஃப் காம்பேட். ஒரு வார்ல நடக்கிற விஷயங்கள், அதாவது ரத்த ஆறு ஓடுறது, இது எல்லாத்துக்குமே காடஸா வந்து பெலோனாவை தான் வந்து நம்ம ஏன்ஷியன் காடஸா பார்க்க முடியும். சோ இந்த பெலோனா அப்படின்ற வேர்டு வந்து லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு, பெல்லம் அப்படின்னு சொல்லி. சோ அதனால ராஸ் வந்து பெலோனாஸ் பிரைட் க்ரூம், அதாவது அந்த காடஸும் மேக்பெத்தும் பிரைட் க்ரூம் மாதிரி இருக்காங்க. வெட்டிங்க்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையா இருக்கிறவங்களதான் வந்து பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லும்பொழுது பெலோனாஸ் பிரைட் க்ரூமா இருக்கிறாரு மேக்பெத்து அப்படின்னு சொல்லி ராஸ் வந்து சொல்றாரு. த தேன் ஆஃப் ராஸ் அவர் வந்து சொல்றாரு, மேக்பெத்தை புகழ்ந்து சொல்ற விதமா. இது யாருக்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னா கிங் டங்கன் கிட்ட சொல்லியிருப்பாரு. கிங் டங்கன் த தேன் ஆஃப் ராஸ் வந்து மேக்பெத்தை பத்தி புகழ்ந்து பேசும்பொழுது ராஸ் வந்து இந்த மெட்டாஃபரை சொல்லியிருப்பாரு, என்னன்னா பெலோனாஸ் பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லி. இது நடக்கிற ஆக்ட் வந்து ஆக்ட் 1 சீன் 2. சோ மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னா டங்கன் வந்து கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து, அதே போல அவர் வந்து ஒரு வாரியர் இல்ல, கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து. அதே போல மால்கம் டங்கனோட சன், அவரையும் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணல. ஆப்ஷன் B ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மால்கம் அவர் வந்து டங்கனோட சன், அவரை வந்து இந்த இடத்துல சொல்லல. அதே போல ஆப்ஷன் D ஆன டொனால்ட் பெயின் வந்து டங்கனோட யங்கர் சன். டங்கன் வந்து கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இல்லைங்க, அவரோட யங்கர் சன், அவரையும் வந்து இந்த ஃப்ரேஸ் வந்து ரெஃபர் பண்ணல, பெலோனாஸ் பிரைட் க்ரூம் அப்படின்றது. சோ இதோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C மேக்பெத். The Thane of Cawdor began a dismal conflict till that Bellona's bridegroom lagged in proof. Who is referred to as Bellona's bridegroom is ஆப்ஷன் C மேக்பெத். இதே போல யூஸ்ஃபுல்லான அனாலிசிஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.